எதையுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு எதையாவது செய்கிறது சிறப்பானது. அதனால் நிறைய வரவேற்பு கிடைக்கல, நம்முடைய செயல் மிகப்பெரிய வெற்றி பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பெறாது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சின்ன வெற்றி தான் பெறும் அல்லது சிறிய முன்னேற்றம் தான் ஏற்படும், அதுக்காக நாம் இதை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம செய்யாமல் விடுறத விட, சும்மா இருக்கிறத விட ஏதாவது நம்ம ஒன்று செஞ்சோம், நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சோம் அப்படின்னு ஒன்று இருக்கணும். நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சுருக்கோம், அவ்வளோதான். அது அவ்வளோதான். ஒரு ஒரு வெற்றியை தந்திருக்கிறது, ஒரு குறைந்த வெற்றியை தான் தந்திருக்கிறது. அப்படிங்கும்போது அது நமக்கு திருப்தியை தரும். குறைந்த வெற்றி தானே, அதுக்கு போய் நாம் ஏன் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இருக்கும்போது நமக்கு அந்த குறைந்த வெற்றி கூட கிடைக்காது, ஒரு சின்ன திருப்தி கூட கிடைக்காது, ஒரு அவநம்பிக்கைக்குள்ளே போயிடக்கூடாது. என்றைக்குமே நம்ம குறைந்த வெற்றியாக இருந்தாலும் அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைக்குள்ளே தான் நம்ம பயணிக்கணுமே தவிர, நாம் பற்றி கொள்வதற்கு ஒரு ஒரு சின்ன வெற்றி, அது ஒரு நம்பிக்கை தேவையாக இருக்கிறது. பயணிப்பதற்கு நமக்கு ஒரு அர்த்தம் தேவையாக இருக்குது. அதனால் சிறிய வெற்றி தானே அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித முயற்சியும் எடுக்காமல் இருக்கக்கூடாது. சிறிய வெற்றியோ அல்லது அது தோல்வியோ, முயற்சிப்பது தான் சிறந்தது. முயற்சி பண்ணாமல் சும்மா இருக்கிறவங்களுக்கு தோல்வி கூட கிடைக்காது. தோல்வி கூட யாருக்கு கிடைக்கும்னா முயற்சி பண்ணுறவங்களுக்கு தான் கிடைக்கும். முயற்சி பண்ணுறவங்களுக்கு தான் தோல்வியும் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். தோல்வி கூட பெருமைக்குரியது தான். எது பெருமையே இல்லாத சிறுமைக்குரியதுன்னா, தோல்வி முயற்சி பண்ணாமல் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் அந்த தோல்வி கூட கிடைக்காது. தோல்வியும் கிடைக்காது, வெற்றியும் கிடைக்காது. அதனால் நம்மளால் முடிஞ்ச முயற்சி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செய்தோம் என்கிற அந்த முயற்சியை நாம் செய்தோம், நம்ம சும்மா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நாம் முடிஞ்ச முயற்சி நம்ம செய்வோம். என்றைக்கா சில முயற்சி இப்போ கூட நமக்கு கிடைக்காமல் இருக்கும். அதற்கான வரவேற்பு பிற்காலத்தில் கூட கிடைக்கும், கொஞ்சம் லேட்டாக கூட கிடைக்கும். உடனே கிடைக்கலையே, நாம் ஒரு முயற்சி எடுத்தோம், அதற்கான பலன் உடனே கிடைக்கலையே அப்படின்னு கூட நினைக்கக்கூடாது. உடனே கிடைக்க வேண்டிய, அதனால் ஒரு மரத்தை விதை போட்டோன்னா அது உடனே முளைச்சிறது, கொஞ்சம் லேட் ஆகும்ல. அது மாதிரி நமது முயற்சிக்கான பலன் கொஞ்சம் தாமதமாக கூட கிடைக்கும். அதனால் அது குறைவான வெற்றியோ அல்லது அது தோல்வியோ அல்லது மிகப்பெரிய வெற்றியோ அது முக்கியமல்ல. முயற்சித்து கொண்டே இருப்பதற்கு நாம் பழகிவிட வேண்டும். முயற்சி செய்து கொண்டே இருப்பதற்கு நாம் பழகிவிட்டால் போதுமானது. அதே நேரத்தில் வெற்றி ஏன் பெறவில்லை, குறைவான வெற்றி ஏன் ஏற்பட்டது, ஏன் அது தோல்வியில் முடிகிறது, அதற்கு நாம் வேறு என்ன மாற்றங்களை செய்யலாம் என்று நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். வேறு என்ன மாற்றத்தை செஞ்சால் அந்த வெற்றியை இன்னும் அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியும் நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். வெறும் சும்மா முயற்சி மட்டுமே செய்யக்கூடாது. காலத்துக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்களை நாம் செய்து அந்த முயற்சியை இன்னும், அப்போ தான் நமக்கு அந்த உற்சாகம். ஏன்னா உற்சாகம் தேவை, நம்ம முயற்சி செய்வதற்கு உற்சாகம் தேவை. அந்த உற்சாகத்தை பெறணும் அப்படின்னா சில மாற்றங்களை நாம் செய்து தான் ஆக வேண்டும். காலத்திற்கு தகுந்தாற் போன்று சில மாற்றங்களை நாம் செய்தால்தான் அந்த உற்சாகம் நமக்கு கிடைக்கும், அந்த ஊக்கம் நமக்கு கிடைக்கும். அப்போ தான் முயற்சியை நம்ம செய்ய முடியும். உற்சாகம், ஊக்கம் எதுவுமே இல்லாமல் ஒரு முயற்சி செய்வது ரொம்ப கஷ்டம். அந்த முயற்சியை நம்ம செய்யணும் அப்படின்னா நமக்கான ஆர்வம், உற்சாகம்லாம் வரணும் அப்படின்னா மாற்றங்களை செய்யணும். காலத்துக்கு தகுந்தாற் போன்று நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், அப்டேட் பண்ணிக்கணும். அப்டேட் பண்ணிக்கிட்டு நம்முடைய முயற்சியை நம்ம செய்யும்போது அந்த முயற்சி என்பது இன்னும் அதிக வெற்றிகளை தரும். இன்னும் வெற்றி கொஞ்சம் கூடுதலாக வெற்றி தரும். வெற்றி பெறுகிறோம், வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு கிடைக்கும்.